தமிழ் கழுகு. முதலமைச்சரை ஜெயிக்க வைக்க வேலை பார்த்தவரையே அவருக்கு போட்டியா களமிறக்க திட்டம் போட்டிருக்காராம் இபிஎஸ். கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு வர்றாரு. முதல் முறையா 2011 தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டப்ப அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரா இருந்தவர் VS பாபு. திமுகவோட தளபதிக்கே தளபதியா இருந்து தேர்தல் வேலையை பார்த்தவர் தான் புரசை VS பாபு. அந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவோட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சாரு. சமீபத்துல கொளத்தூர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளரா அதிமுகவில் நியமிக்கப்பட்டிருக்காரு புரசை VS பாபு. ஏற்கனவே அதிமுகவில் மாவட்ட செயலாளரா இருந்த வெங்கடேஷ் பாபுவை நீக்கிட்டு VS பாபுவை மாவட்ட செயலாளராக இபிஎஸ் போட்டதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர்ல தான் போட்டியிடுவாரு அப்படிங்கறதுனால அவரை எதிர்த்து VS பாபுவை களமிறக்க திட்டமா. ஏற்கனவே திமுகவுல கொளத்தூர் தொகுதியில தேர்தல் வேலை பார்த்து ஸ்டாலினோட இருந்ததுனால தொகுதியோட நெளிவு சுழிவுகள் பாபுக்கு தெரியும்னோ ஸ்டாலினை எதிர்க்க இவர் தான் நல்ல சாய்ஸ்னு நினைக்கிறாராம் இபிஎஸ். இன்னொரு பக்கம் என்னதான் அது முதலமைச்சர் தொகுதியா இருந்தாலும் தொகுதியை முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அமைச்சர் சேகர் பாபுவை எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிறது தான் VS பாபுவுக்கான பெரிய டாஸ்க்னு சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபுவுக்கும் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் இருக்கிற VS பாபுவுக்குமான மோதலாத்தான் கொளத்தூர் களம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.